மனித குலத்தினுடைய ஜீவ ஊற்றே காதல் தான். அதைத்தான் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இதை பார்த்து தான் எல்கே அத்வானி சொன்னாரு, இது டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன்ல இது ஒரு டேஞ்சரஸ் யூத் ஃபெடரேஷன் சொன்னார். அவ்வளவு வைத்தறிச்ச அன்றைக்கே வாலிபர் சங்க தோழர்கள் சொன்னார்கள், ஆம், உங்களை போன்ற மத வெறியர்களுக்கு, ஜாதி வெறியர்களுக்கு நாங்கள் ஆபத்தானவர்கள் தான், நாங்கள் டேஞ்சரானவர்கள் தான் என்று அன்றைக்கே வாலிபர் சங்கத்தினுடைய தலைவர்கள் பதில் கொடுத்தார்கள். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் ஊர்தோறும் இரத்த தான முகாம்களை, கழகங்களை நடத்தி இரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்த பொழுது வெள்ளை சீருடையிலே வந்த வாலிபர் சங்க தோழர்களை கேட்டார்கள், இந்துக்களுக்கு ரத்தம் தருகிறீர்களா, முஸ்லீம்களுக்கு ரத்தம் கேட்ட பொழுது, நாங்கள் இந்தியர்களுக்கு ரத்தம் தர வந்திருக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொன்ன அமைப்பு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். இந்த வெள்ளை கொடி உயர்கிற இடங்களிலே எல்லாம் சமாதானமும் காதலும் அமைதியும் நிலவுவதற்காகத்தான் இந்த வெள்ளை கொடி விண்ணுயர பறக்கிறது. அந்த வாலிபர் சங்கம் மதுரை நான்மான கூடலிலே ஒரு காதலர் கூடுகையை, காதலை போற்றுகிற நிகழ்வை நடத்தியிருப்பது மிக பொருத்தமானது. இனிமேல் காதலிக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற பெரும் பணியை வாலிபர் சங்கம் இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறது. எங்களுடைய அலுவலகம் தான் நெல்லையிலே தாக்கப்பட்டது. அதற்காக நாங்கள் ஒன்றும் அச்சப்படவில்லை. இந்த ஒன்றும் புதுசு கிடையாது. ஒன்றை சொல்லுகிறோம், அங்கே இருக்கிற லெனின் கட்டளையிடுகிறார், இவர்களை போலவர்கள் ஜாதி வெறிக்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக யார் வந்தாலும் பறவைகளினுடைய சரணாலயமாக, அடைக்கலமாக இந்த அமைப்பு திகழும் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.